தங்களுக்கு குடியுரிமை அளிப்பது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இலங்கை தமிழர்கள் நேரில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் பிரதிநிதிகள் குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். அகதிகள் முகாம் என்று அழைக்கப்பட்ட தங்களது வாழ்விடங்களை மறுவாழ்வு முகாம் என பெயர் மாற்றம் செய்ததற்கும் 5 ஆண்டுகளில் 5,920 புதிய கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதற்கும் இலங்கை தமிழர்கள் நன்றியை தெரிவித்தனர். அப்போது தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் நலன், கண்ணியம் மற்றும் சட்ட உரிமைகளை உறுதி செய்வதில் திமுக அரசு எப்போதும் உறுதியாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். சகல வசதிகளோடு கூடிய வீடுகள் கட்டி தந்திருக்காங்க. இலவச மானியம், சிலிண்டர் மானியம் எங்களுக்குமே கிடைச்சிருக்குது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மானியம் கொடுத்துருக்குறாங்க. அதோட தொழில் பயிற்சிகள் எல்லா வகையான தொழில் பயிற்சிகளும் எங்களோட எல்லா முகாம்களையும் பயிற்சியும் கொடுத்து அதுக்கு தொழில் பல்பொருள் அங்காடி மாதிரி ஒரு கட்டடமும் எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க தொழில் செய்கிறதுக்காக. அதோட உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லாது மானியத்தோடு கூடிய இதுகள் கொடுத்து உதவி செஞ்சு தந்திருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த மறுவாழ்வு முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் சார்பாக நன்றி சொல்லிடுறோம். தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அகதிகளை நேரில் சந்தித்த முதல்வர்னா அது ஸ்டாலினையா தான். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீடுகளில் அவரே நேரடியாக பார்த்தது போன்ற நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார். இன்றைக்கு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த 40 வருட கனவை நிறைவேற்றும் வகையில் பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய இந்திய குடியுரிமை கோரிக்கையை அவர் கடினமாக அழுத்தமாக எழுதியிருக்கின்றார். இது தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு 1.5 லட்சம் மக்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர்.